மகளே கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நமது யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 9/7/2026க்கான ஒரு கணிப்பு நண்பர்களே நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதிக்கான ரிசல்ட் 478. ஓகேவா, 478 நம்ம நேற்று எதிர்பார்த்தது எனக்கு செட் ஆகல. ஓகே நண்பர்களே, 9ஆம் தேதிக்கு பார்த்திங்கன்னா நம்ம புது பேட்டர்ன் தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். ஏன்னா இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நல்ல நம்பர் தான் இன்றைக்கி எடுத்து வந்திருக்கோம். ஓகேவா, ஓகே நண்பர்களே, நீங்கள் கேரளா டிஆர் பற்றி நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 ரூபாய் நீங்கள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2 டிஜிட் 13 ரூபாய்க்கு 1000, 3 டிஜிட் 12 ரூபாய்க்கு 4500, 25 ரூபாய்க்கு 9500, 30 ரூபாய்க்கு 14,000, 70 ரூபாய்க்கு 33,000 கொடுக்குறாங்க. அதே மாதிரி 4 டிஜிட் 25 ரூபாய்க்கு 90,000, 110 ரூபாய்க்கு 4,80,000 கொடுக்குறாங்க. எங்களோட நம்பர்னு பார்த்தீங்கன்னா 93,605, 18,559. நம்பர் சேவ் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே நம்பளே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம ஆல்போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா 496. இந்த 496 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர் என்ன ஆகுதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, இப்போ 496 போட்டுக்கிறோம். இதில் நம்ம இன்றைக்கி டேன் மெத்தடை போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 745 போட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 2 அப்ளேட் 8ன்னு கிடச்சிருக்கு. 2 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 496 போர்டில் நமக்கு 2 8ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்ட்லேயும் 8ஆம் நம்பர் நமக்கு சி போர்டுலேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 028. இந்த 028 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஏன்னா 028 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 05ன்னு கிடச்சிருக்கு. 05 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா, ஆனால் 028 போர்டில் நமக்கு 05ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 0 பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 060. இந்த 060 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர் என்ன ஆகுதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, இப்போ 060 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 9 அப்ளேட் 7ன்னு கிடச்சிருக்கு. 97 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா, ஏன்னா 060 வச்சு அடியில் நமக்கு 9 7ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 478. இந்த 478 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 478 டேன் ஆப்ஷன் 745 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 89 கிடச்சிருக்கு. 89 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 478 போர்டில் நமக்கு 8 அல்லது 9லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டாக எடுத்திருந்தோம். 496 வச்ச அடிகள் நமக்கு 2 அல்லது 8. அடுத்தபடி நமக்கு 0 பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு 7 இந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கு. நாளை பார்த்தீங்கன்னா 8 அல்லது 9 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்தால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம பி போர்டு அல்லது சி போர்டுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 7க்கு 9 இந்த மாதிரி நம்பர் தான் வரணும். அதனால் நம்ம பி போர்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பி போர்டு அல்லது சி போர்டுக்கு 8 9 வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம். உங்கள் கணிப்பில் ஏ போர்டு வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டேஸ் அண்ட் 4 டேஸ் 5 டேஸ் 3 மெத்தட்லேயும் நம்ம எடுத்துருக்கோம். நாளைக்கு இதிலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். கணிப்பில் அந்த நம்பர் சுற்று வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளே. ஓகேவா, ஓகே நம்மளே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல்போர்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இதில் 721. அந்த 721 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல்போர்டு நம்பர் எப்படி எடுக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, இப்போ 721 போட்டுக்கிறோம். இதில் டேன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 635 போட்டுக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதற்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 06 கிடச்சிருக்கு. 06 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 721 போட்டு நமக்கு 06 கிடச்சிருக்கு. இல்லை 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 496. 496 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 496 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 30 கிடச்சிருக்கு. 30 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 496 போடையில் நமக்கு 30ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 0 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 028. இந்த 028 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, இப்போ 028 டேன் ஆப்ஷன் போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 04ன்னு கிடச்சிருக்கு. 04 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 028 போட்டு நமக்கு 04ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 0 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 060. அந்த 060 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, இப்போ 060 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 8 அப்ளேட்டு 0 கிடச்சிருக்கு. 80 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா,
இப்போ 060 வச்சுட்டு நமக்கு 8 0ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 478 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுது நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ 478 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 அல்லது 6 கிடச்சிருக்கு. 5 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 478 போடையில் நமக்கு 5 அல்லது 6ன்னு ஒரு நம்பர் வர மாதிரி கிடச்சிருக்கு. உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்துங்க. நம்ம அந்த ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டாக எடுத்துருந்தோம். இல்லை 721 வச்சுட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்தபடி நமக்கு ஒரு 0 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. அடுத்தபடியாக நமக்கு 0 ஓகேவா நமக்கு வந்து பாஸ் ஆயிருக்கு. அடுத்தபடி நமக்கு ஒரு 8ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆயிருக்கு. ஓகேவா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு 5 அல்லது 6லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி வருது. வந்துச்சுனாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 5 அல்லது சி போர்டுக்கு 6 இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு அந்த நம்பர் சொத்து வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியே இதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 5ஆம் நம்பருங்கிறது எனக்கு தெரிஞ்சு வரலாங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் 5ஆம் நம்பர் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா பயன்படுத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே நம்மளே இன்றைக்கி நீங்கள் வந்து ஆல் போர்டு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா 8 அல்லது 9லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் 8 9லேருந்து ஒரு நம்பர் வந்தால் எடுத்துங்க. ஏன்னா 9 வந்தால் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். 7க்கு 9 அந்த நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி நம்ம இன்னொரு நம்பர் எடுத்துருந்தோம். ஏ போர்டு சி போர்டுக்கு எடுத்தோம். இதில் 5 அல்லது 6 வந்து எடுத்துருக்கோம். ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு அந்த நம்பர்ஸும் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்தால் மேட்ச் பண்ணி விளையாண்டு பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சின்னு பற்றி நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை 59 95 58 85 69 96 68 88 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா டைப் பண்ணி பாருங்களே. அப்படியே இல்லாட்டி கேசியை மட்டும் பாருங்கள். ஏன்னா நம்ம புது பேட்டர்ன் தான் எடுத்துருக்கோம். ஆனால் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு பார்த்துட்டு நம்ம நாளைக்கு மார்க் பண்ணி கொடுத்தலாம். ஓகே நம்ம வந்து பெஸ்ட்டு கமெண்டை வந்து நம்ம பார்த்துருவோம். இன்றைக்கி எனக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 478 478க்கு பார்த்தீங்கன்னா திருவங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8 4 கொடுத்துருக்காப்புல. ஒரு அற்புதமான ஒரு ஆல் போர்டு நம்பர் தான் கொடுத்துருக்காப்புல. 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வினிஷ் ஆகிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி தான் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வினிங் வந்திருக்கும். அசோக்குமார் அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஒரு அருமையான ஒரு ஆல் போர்டு தான் கொடுக்குறாப்புல. 7 5 கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிஷ் ஆகிருக்கு. தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வினிங் எடுத்துருக்கலாம். ஓகே இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் தான் அதிக பேர் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வினிஸ் வந்து நான் 2 பேர் கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் மேட்ச் பண்ணி போயிருங்க. மறக்காமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் கமெண்ட் பண்ண மாற்றிங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கூடிய விரைவில் ஒரு நல்ல ஒரு கசிங் நமக்கு செட் ஆச்சுன்னா நல்ல ஒரு வினிங் எடுத்துடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் விளையாண்டுங்க. ஓகே நம்மளை மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான கணிப்புடன் நம்ம சந்திப்போம்.